ஹாய். எனக்கு ஒரு வித்தியாசமான பிரச்சனை இருக்குதுங்க. இது எனக்கு மட்டும்தான் இருக்குதான்னு எனக்கு கண்டிப்பாக தெரிஞ்சே ஆகணும். வீட்டில் வந்து சின்ன சின்ன பிரச்சனை. அதாவது ஆ, தண்ணி வரல, தண்ணி அப்புறம் கரண்ட்டு திடீர்னு போயிருச்சோ, இல்லை வந்து காலிங் பெல் யாரோ அடித்தாங்க, போய் பார்த்தா ஆள் இல்லை. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் அப்படியே உட்காந்து அழுன்னு அழுவேன், இப்படி ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி. ஆனால் எவ்வளோ பெரிய பிரச்சனையோ இல்லை வந்து ஏதாவது ஒரு கண்டலன்ஸு அது இவ்வளோ க்ளோஸாக இருக்கிறவங்க கண்டலன்ஸாக இருந்தால் கூட எனக்கு அங்கே போன அந்த இடத்துல வந்து நான் அழவே மாட்டேன். எனக்கு அழுகையே வராது. அப்புறம் சுற்றி இருக்கிறவங்கலாம் வந்து ரொம்ப எமோஷ்னலாக அவங்க ஏதோ பேசி பேசி அழுகும்போது கூட லைட்டாக கலங்குமே தவிர அதுக்கு மேலே வந்து என்னால் வந்து அழுகவே முடியாது. நான் வந்து அழுகிறதே இல்லை. இதனாலேயே வந்து ஏதாவது கண்டலன்ஸ் எல்லாம் போகும்போது எங்கள் வீட்டில் போகிற வழி ஃபுல்லாக எங்கள் வீட்டில் அவர் வந்து நான் ஃபீல் பண்ணக்கூடாது அப்படிங்கிறக்காக ஏதாவது இது ஜாலியாக பேசிகிட்டே வருவார். அங்கே போய் ரொம்ப குமுறி குமுறி அழுதுறாத, மேலே எல்லாம் உளுந்து அழுதுறாத, அப்படி இப்படின்லாம் ஏதோ சொல்லிட்டு என்னை சிரிக்க வச்சுட்டே வருவார். அதே மாதிரி கண்டலன்ஸ் வீட்டுக்கு போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எப்போவுமே எனக்கு அழுக வராது. இதில் வேறு இவர் இந்த மாதிரி சொல்லி விட்டது வேறு மைண்டுக்குள்ளே ஓடுமா, அப்போ நம்மளையும் அறியாமல் நமக்கு வந்து சிரிப்பு தான் வரும். அப்போது டக்குன்னு கோவம் வரும். ஏன் இவர் இப்படி பண்ணி விட்டுட்டாரே, நம்மளுக்கு ஏற்கனவே நம்ம வந்து அழுகிற மாதிரி மூஞ்சி வச்சுக்கிறதே ரொம்ப கஷ்டமாக இருக்குது, இதில் வேறு இவர் இந்த மாதிரி வேறு சொல்லி விட்டுட்டாரு அப்படிங்கிற மாதிரியெல்லாம் நினச்சி குழப்பமாயிருக்கேன். சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் டென்ஷன் ஆவேன், அழுவேன். சில நாளெல்லாம் 2 நாள் கூட அழுதுருக்கிறேன். ஆனால் ஒன்றுமே இருக்காது, அழுகக்கூடிய அளவுக்கு எதுவுமே நடந்திருக்காது. ஆனால் நான் அழுவேன். ஆனால் மிகப்பெரிய விஷயங்களாக இருந்தால் என்னையும் அறியாமல் வந்து என்னோடய மைண்டு வந்து பயங்கர ஸ்ட்ராங் ஆயிடுது. இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா, என் பொண்ணுக்கு சின்ன வயசாக இருக்கும்போது ஃபிட்ஸ் வந்துச்சு. அப்புறம் வந்து அப்போ வந்து இதை பார்த்த உடனே எந்த தாயாக இருந்தாலும் பதறி துடித்து அழுவாங்க. நான் பதறவும் இல்லை, துடிக்கவும் இல்லை, அழுகவும் இல்லை. ஆனால் எங்கள் வீட்டில் அவர் அப்படியே ஸ்டன் ஆகி நின்றுட்டார். என்ன செய்யறனே அவருக்கு தெரியல. ஆனால் நான் தான் வந்து அவளை ஃபேஸ் வந்து சைடில் வச்சுட்டு அந்த இதெல்லாம் வாயெல்லாம் தொடச்சி விட்டுட்டு அப்புறம் டக்குன்னு நான் தான் தங்கச்சி வீட்டுக்காருக்கு ஃபோன் பண்ணி, வாங்க இந்த மாதிரி ஆயிடுச்சு, ஹாஸ்பிட்டல் போகணுன்னு சொல்லி இவர் அப்படியே நிற்கிறாரு, அப்படியே சிலை மாதிரி. அப்போ நான் தான் தைரியமாக எல்லாம் பண்ணேன். இது வந்து ஒரு சின்ன உதாரணம். இது மாதிரி தான் லைஃப் லாங் நடந்திருக்குது. சின்ன விஷயத்துக்கு இவ்வளோ எமோஷன் ஆகுறதும், எமோஷன் ஆக வேண்டிய விஷயத்துக்கு வந்து ஸ்ட்ராங்காக இருக்கிறதும், சம்டைம்ஸ் இதுவே வந்து என்னோடய ஸ்ட்ரென்த்தாகவும் என்னோடய பலமாகவும் நான் நினைக்கிறேன். ஆனால் சில சமயம் வந்து இப்படி கல் மாதிரி நிற்கிறாளே, அழுக மாட்டேங்கிறாளே, 4 பேர் நினைப்பாங்களே அப்படின்னு நினைக்கும்போது எனக்கே சங்கடமாக தான் இருக்குது. நான் என்ன பண்ணுறது, என்னால் முடியல. இது இது ஒரு வியாதியா இல்லை இது நார்மல் தானான்னு எனக்கு தெரியல. கமெண்ட் பண்ணுங்கள்.